ஹாய் கேஸ், நம்ம சேனலில் கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு காரணத்தினால என்மேல் எனக்கு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வேணாம், அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை எப்படி பண்ணுறது அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணேன்னா டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இங்கே இடத்த கடைசியாக பார்த்தீங்கன்னா அட்மின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இடத்த ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அட்மின் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு இருக்கா. இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணணும்னு வச்சுன்னா கேன்சல் மை அக்கௌண்ட் அப்படின்ற கொடுத்துட்டு அகெயின் அக்செப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் கேன்சல் ஆன அக்கௌண்ட்டை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்மினில் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இந்த கேன்சல் மை அக்கௌண்ட் இருக்கு பாருங்கள். இன்கேஸ் கேன்சல் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆக்டிவ்னு காமிக்கும். ஆக்டிவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து கேன்சலும் பண்ணிக்கலாம், ஆக்டிவும் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி.